ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி புதன்கிழமை. மீன் எடுக்க போயிருக்காரு. அதுக்காக காலையில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய், அதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக கருவேப்பிலை. சைடில் பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஓடிட்டுருக்கு. அரிசி இது ஓடிட்டுருக்கு. மாவு உளுந்து எடுத்து வச்சிட்டேன். நைட் டிஃபனுக்கு மாவு வேணும். காலையில் வேலை இப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. க்ளீனிங் வேலை பாருங்கள். புளி ஊற வச்சுருக்கு. காலைல டீ போட்டு குடித்தாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஒரு மதியானம் ஒரு ஏர்லியாக சீக்கிரமாக லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். சாப்பிட்ருவாங்க. அதுதான் இன்றைக்கி வேலை போயிட்டுருக்கு. புதன்கிழமை நீங்கள் எல்லாம் என்ன சமைச்சிங்க, நான்வெஜ் என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். காலையில் பாருங்கள், பாதாம். இன்னும் என் பையனோட இது மட்டும் இருக்க, உரிச்சு சாப்பிடுவான். இப்படி தான் காலைல வேலை போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஒரு வாரமாக பழம் இல்லை வீட்டில். ரொம்ப திடீர்னு பழம் சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சு. என் பையனை வாங்கிட்டு சொன்னேன். வாங்கிட்டு வந்தான். காலையிலேயே கொஞ்சம் ஏர்லியராக இது பழம் சாப்பிட்டுக்கிட்டா மதியானம் லஞ்ச் ரெடி ஆகுது வரலாம். அது கொஞ்சம் பசி தாங்கும். நல்லா தான் இருக்குது. நல்லா வாசமாக இருக்குது பழம். மெயினாக நல்ல ஃப்ளேவராக இருக்குது. பரவாயில்ல. என் பிள்ளையண்டா நல்ல பழம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த கடைக்கார ஓனர் அந்த தாத்தா தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்படி கட் பண்ணி அவர்கிட்ட தான் நான் கேட்டேன், நல்ல பழமா நீங்களே கொடுங்கன்னு. அவர் நல்ல பழமாக எடுத்து கொடுத்து. வெரி குட். அப்படி நான் நல்ல பழம் வாங்கணும்னா அப்பாவை பார்த்து கற்றுக்கணும். இல்லை இல்லை, எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது தான். எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸில் நான் தப்பாக வாங்கிட்டு வந்துட்டேன்னா பரவாயில்ல. அடுத்த தடவை நல்ல பழம் வாங்கலாம். அடுத்த தடவை நல்ல பழமாக வாங்கலான்னு வைத்த கற்றுக்கூடாது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகுது. அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரோ அப்படியே பழத்தை கட் பண்ண போகிறோம். உள்ளே நல்லா இருந்தால் சாப்பிட போகிறோம். இல்லை அப்படியே தூக்கி போட்டு போகிறோம். இருந்தாலும் காசு வேஸ்ட் ஆகுதுல்ல. காசு வேஸ்ட் ஆகுறத விட வயிறு தான் முக்கியம். அதுதான் வயிறு முக்கியன்றதுனால அப்பா எப்படியெல்லாம் பார்த்து வாங்குறாரோ அப்படி பார்த்து வாங்கணும்னு நான் எனக்கே சொல்லிக்கிறேன். கூப்பிட்டுக்கு மேலே பாருங்க, மீன் வாங்கிட்டு வந்துச்சு. இது மீன் பேர் என்னங்க? வெள்ளை வாவல், ஒயிட் வாவல். அதை காட்டுங்க, நவருங்க. வறுவலுக்கு இதுதானா? க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ப்ராசஸ் போயிருக்கு. அரிசி உளுந்தும் அரிசி முடிஞ்சிருச்சு. இதையும் கரைச்சி வச்சுட்டா நைட் டிஃபனுக்கு மாவு ரெடி. ஃப்ரூட்ஸு கட் பண்ணிட்டேன். காலைல யாருக்கு ஜூஸ் வேணுமோ ஜூஸ் போட்டு கொடுத்துட வேண்டியதான். நல்லா கொஞ்சம் வடையும் வாங்கிட்டு வந்தார். பசிக்கு சாப்பிட்டுட்டு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதான். ஒரு 12 மணிக்கா எல்லாமே சாப்பிட்ருவாங்க. இப்படிதான் வேலை போயிட்டுருக்கு. மீன் கழுவிட்டுருக்காரு. மீன் குழம்பு ரெடி. பாருங்க, எங்கள் வீட்டில் வறுவல் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் குழம்பா வச்சிட்டேன். சாதம், ஒயிட் ரைஸ் ரெடி. காலை வேலைகள் முடிஞ்சிச்சு. மார்க்கெட் போயிட்டு வரும்போது மீன் வாங்கிட்டு வரும்போது அப்படியே கொஞ்சம் நாளைக்கு தேவையான காய் மட்டும் வாங்கிட்டு வந்தார். அது எல்லாமே உப்பு போட்டு கழுவி துணியில் உணர்த்தி வச்சுருக்கேன். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம். வெங்காயம், பூண்டு ஊற்றி எல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காலை வேலையும் முடிஞ்சிச்சு. அடுப்படி வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லாமே க்ளீன். மணி பாருங்கள், 11:45 ஆகுது. எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. காலையில் ஜூஸ் குடிச்சிட்டோம். அதனால் மதியானம் சாப்பாடு கொஞ்சம் ஏர்லியராகவே சாப்பிட்ருவாங்க. காலை வேலை இப்படி தான் எனக்கு புதன்கிழமை இப்படி தான் போச்சு. நீங்கள் என்ன புதன்கிழமை என்ன நான்வெஜ் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஸில் பார்க்கலாம். பாய்.